அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வபஅத். அன்பார்ந்த எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இன்னைக்கு உலகமே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கக்கூடிய ஒரு மிக மோசமான கொடூரன். அவன் என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா, உலகத்திலிருந்து பல இடங்கள்ல இருந்தும் சிறு குழந்தைகளை, பெண் குழந்தைகளை கடத்தி அவங்கள பாலியல் இச்சைக்காக பயன்படுத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கு அதை இரையாக்கி அதன் வழியாக அவன் நாடக்கூடிய மிக பெரும் சாம்ராஜ்யத்தை அவன் கட்டி அமைச்சிருக்கிறான். அந்த பிள்ளைகளை அவங்க வெறுமன பாலியலுக்காக மட்டும் பயன்படுத்தலை, கேனபலிசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மனித இறைச்சியை சாப்பிடக்கூடிய ஒரு ஷைத்தானிய வழிபாடு, அவங்களுடைய இரத்தத்தை குடிக்கக்கூடிய, அவங்களுடைய மாமிசங்களை புசிக்கக்கூடிய மிக மோசமான கூட்டம் இந்த உலகத்தில் இருக்குது. அவர்களுக்கு இந்த பிள்ளைகளை இரையாக்கி இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் செய்தியாக வர்றதை பார்க்கும் பொழுது மிக பெரும் அதிர்ச்சி. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் அப்படிங்கிறது வெறுமன வார்த்தை இல்லை, அது ஒரு வாழ்க்கை. இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையை இந்த உலகமே பிற்பட்டுச்சுன்னா இப்படியான கொடூரர்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே ஷைத்தான் இந்த மனிதனை எப்படியெல்லாம் வழிகெடுக்கின்றான், மனிதனுக்கு என்னென்ன யோசனைகள்லாம் கொடுக்குறான் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பவர், அரசியல் ரீதியான, பொருளாதார ரீதியான இந்த மிக பெரும் சக்தியை, இந்த பவரை நம்ம எடுத்துக்கொள்ளணும் என்பதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடிய, ஷைத்தானை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி இந்த உலகத்தை வழிகெடுத்து நாசமாக்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய இந்த வேலையை தான் ஷைத்தான் செய்கிறான். அந்த ஷைத்தானுடைய ஏஜென்ட்ஸ் தான் இந்த மாதிரியான ஆட்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த காலத்தில் இப்படியான ஒரு செய்திங்கிறது மிக பெரும் அதிர்ச்சியை தந்திருக்குது. குறிப்பாக இந்த மாதிரியான சின்ன குழந்தைகள், இப்படியான காம கொடூரர்கள் சிறு குழந்தைகளை தான் இப்போ டார்கெட் பண்ணுறாங்க. அந்த சிறு குழந்தைகளை கற்பழித்து நரபலி கொடுக்குறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது. இது ஷைத்தானை வணங்கக்கூடிய கூட்டம், படைத்த இறைவனை நிராகரிக்கக்கூடிய கூட்டமாக இவர்கள் இருக்கிறார்கள். தன்னை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தாத கூட்டமாக இவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் ஷைத்தானுக்கு அடிமையாக இவர்கள் சென்று விட்டார்கள். ஷைத்தானை வணங்கக்கூடிய கூட்டம் இவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதமானவன். இந்த உலகத்தில் இது மாதிரியான ஷைத்தானிய வேலையை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே வெளிச்சம் போட்டு காட்டுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுவும் குறிப்பாக இது மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்கள், சிறு குழந்தைகளை பயன்படுத்துறது, உண்மையிலே இந்த மாதிரியான முகங்கள் எல்லாம் வெளியில் வரும். நிச்சயமாக அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவான். இப்படியான பாலியல் சுரண்டல் செய்யக்கூடியவர்களை பதவியை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி, மதத்தை பயன்படுத்தி பாலியல் சுரண்டல் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்துவான். அதுதான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வழியாக நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வெளிப்பட்டு நிற்கிறாங்க, இன்னும் வெளிப்படும். இந்த உலகத்தில் மிகப்பெரும் ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிறோம், மிகப்பெரிய பணபலத்தோடு இருக்கிறோம், எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்தி காட்டுவான். இந்த உலகத்தோடு முடிஞ்சிச்சான்னு கேட்டால் இல்லை. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இறந்துட்டான். மறுமையில் எப்படி இருக்கும்? மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்தால் அங்கு அந்த நீதியை முழுமையாக நிலைநாட்டுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த அளவுக்கு நீதி நிலைநாட்டப்படும்னா, கொம்பு வைத்த ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஒரு ஆடை முட்டினால் கூட அதற்கும் அங்கு நீதமாக நடத்தப்படும். யார் தவறு செய்தாரோ அவனுக்கான தண்டனை முழுமைப்படுத்தப்படும்.
இப்படியான தண்டனைகள், பெண் குழந்தைகளை அடித்து துன்புறுத்தி பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தி அதை வைத்து பணம் சம்பாதித்து அவர்களுடைய மாமிசத்தை புசிக்கக்கூடிய இந்த தவறுக்கு, இந்த குற்றத்துக்கு, இந்த பாவத்துக்கு நிச்சயமாக அந்த பாவிகள் நாளை மறுமை நாளில் மிக மோசமான தண்டனையை பெறுவார்கள். சுப்ஹானல்லாஹ். இது மாதிரியான மோசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னும் நல்ல முஸ்லீமாக வாழ வேண்டும். இந்த இஸ்லாத்தை கொண்டு மட்டும்தான் இந்த ஷைத்தானிய இந்த கூட்டத்தை முறியடிக்க முடியும். இஸ்லாம் சொன்ன அந்த வணக்க வழிபாடை நாமும் பிற மக்களும் அதை செய்யும் பொழுதுதான் படைத்த இறைவனுக்கு தூய்மையாக இறைவனை வணங்கக்கூடிய ஒரு வழிபாடை நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் பிற மக்களுக்கும் அதை எடுத்துரைக்கும் பொழுது தான் அந்த உலகத்தில் மாற்றம் ஏற்படுமே தவிர பணத்தை கொண்டோ அல்லது அரசியல் செல்வாக்கை கொண்டோ மாற்றம் ஏற்படாது. இஸ்லாமிய மாண்புகள் தான் இந்த உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த கேவலங்கள் உணர்த்தி கொண்டே இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை முஸ்லீமாக, அல்லாஹுவை மட்டும் வணங்கக்கூடியவனாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை ஹராமாக்கி இருக்கிறானோ, எதை கூடாது என்று சொன்னானோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்யாதவர்களாக, வலா தக்ரபு ஸினா, விபச்சாரம் பக்கமே போகாதீங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அசிங்கமான காட்சியை பார்ப்பது, அசிங்கமான விஷயங்களை கண்களால் பார்ப்பதை கூட இஸ்லாம் தடை செஞ்சிருக்குது. குல்லில் முஃமினி யகுது மின் அப்சாரிஹிம், உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் 2 தாடைக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாவையும் 2 தொடைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் பார்ட்ஸையும் யார் பாதுகாக்கின்றாரோ, ஹலாலா பயன்படுத்துகிறாரோ, அவங்களுக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு வாக்களிக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒழுக்கத்தை போதித்த மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது. அல்லாஹ்வுக்காகவே வாழ்க்கை, ஷைத்தானை வெறுக்கக்கூடிய ஒன்று. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஷைத்தானுக்கு எதிரான மார்க்கம் இது. இந்த உலகத்தில் ஷைத்தான் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அனைத்து ரீதியான சூழ்ச்சியையும் உடைத்தெறியக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கம் இது. இந்த மார்க்கத்தை நாமும் பின்பற்றி பிற மக்களுக்கும் எடுத்துரைக்கிறதன் வழியாகத்தான் இந்த மாதிரியான குற்றங்கள், இந்த மாதிரியான கேவங்களிலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும். இந்த சமூக உணர்வோடு இஸ்லாத்தை பிற மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய தாயிகளாக இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தான் இந்த காணொளி வழியாக நான் வைக்கிறேன். மார்க்கத்தை படிப்போம், அதை அமல் செய்வோம், பிற மக்களுக்கு எடுத்துரைப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்.